பிறந்த குழந்தைகளுக்கு, பிறந்த குழந்தையிலிருந்து 1 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு எதனால அனீமியா வருது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு வந்து அயன் எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா, அம்மா கிட்ட இருக்கிற பிளட்ல இருந்து இந்த தொப்புள் கொடி வழியா, அதாவது பிரெக்னன்சினுடைய லாஸ்ட் 3 மந்த்ஸ், லாஸ்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லுவோம். அந்த லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல தான் வந்து அம்மாவோட உடம்புல இருந்து அயன் வந்து குழந்தைகளுக்கு தொப்புள் கொடி வழியா குழந்தைகளுக்கு வரும். அதை வந்து குழந்தைங்க அவங்களோட உடம்புல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இந்த அயன் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரு 3-4 மாசம் வரைக்கும் தேவையான அளவுக்கு குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமா சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும், பிளட்ல இருக்கிற ஹீமோகுளோபினை மெயின்டைன் பண்றதுக்கு. ஒரு 4 மாசம் ஆகிறப்போ இந்த அயன் ஸ்டோர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். அது போக நம்மளோட தாய்ப்பால்ல அயன் சத்து வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும், இப்ப குழந்தை வந்து எடுத்துக்கிறது வெறும் தாய்ப்பால் மட்டும்தான், அதுலயும் அயன் சத்து வந்து கம்மின்னு சொல்லியாச்சு. ஆல்ரெடி இருக்கிற அயன் ஸ்டோர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருது. ஸோ அப்ப என்ன ஆகும், ஆப்வியஸ்லி குழந்தைகளுக்கு இந்த ரத்த சோகை வர ஆரம்பிக்கும். ஸோ அதனாலதான் குழந்தைகளை வந்து ரெகுலரா இந்த 1.5 மாசம் 2.5 மாசம் 3 மாசத்துல தடுப்பூசி போடுறப்போ ஒரு பீடியாட்ரிஷியன் கிட்ட காட்டணும்னு சொல்றது. ஸோ பீடியாட்ரிஷியன்ஸ் அதை வந்து பாக்குறப்போ உங்களுக்கு குழந்தைகளுக்கு இந்த ரத்த சோகைக்கான அறிகுறிகள் இருக்கிறதா அப்படிங்கறது வந்து அவங்க பார்த்து தேவைப்பட்டா டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சு அதுக்கான மருந்துகளை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க.